வணக்கம் நண்பர்களே. சகாயம் ஐஏஎஸ் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது பிஆர்பி கிரானைட்ஸ் ஊழலை பெருமளவுக்கு வெளியே கொண்டு வந்தவர் அவர் தான். அவரை தாண்டியும் மற்றும் சிலர் உழைத்தார்கள், அது வேறு விஷயம். ஆனால் சகாயம் ஐஏஎஸ் ஒரு பதவியில் ஒரு கலெக்டராக இருந்ததுனால அவருடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்தது. அவர் நேர்மையினுடைய ஒரு அடையாளமாக கருதப்படுகிறார். நிறைய இளைஞர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவருடைய மற்ற குணங்களை பற்றியோ அவருடைய அரசியல் கருத்துக்களை பற்றியோ அல்லது அவர் தனிப்பட்ட குணங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான மனிதரை தனது கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. இப்போ இவர் அணுகிறதுக்கு யாரை வச்சு அணுகிறது? ஏன்னா அவர் எதுக்கும் அவ்வளோ எளிதாக அரசியல் கட்சிகளோ இயக்கங்களோ அப்படிலாம் தொடங்குகிற ஒரு வாய்ப்பு அவர் அந்த மாதிரி எண்ணத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் தரப்பில் இருந்து அணுகப்பட்டது, அண்ணாமலை மூலம் அணுகினார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியே வருது. இப்போ அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்க? இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், யார்? அண்ணாமலை. சகாயம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அண்ணாமலைக்கு கட்சி அடையாளம் இருக்குது, சகாயத்துக்கு அது இல்லை. இவங்களெல்லாம் தாவேக்காவோட இணைத்தோம்னா, அதாவது கட்சியில் இணையணும் அப்படிங்கிறத கூட ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கூட அப்படி எனக்கு இயக்கம் இணைந்தது அப்படின்னு சொன்னால் கூட எல்லாம் ஒன்று தானே. தலைவர் இருந்தாருன்னா இயக்கம் இணைந்தது ஒன்று தானே. அதனால் அண்ணாமலை இப்போ சகாய ஐஏஎஸை எப்படியாவது தாவேக்காவுக்குள்ளே தள்ளி விட்டோம்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமமுக எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளிட்டு கடைசியில் இவரும் போய் சேர்ந்துக்கலான்ற ஒரு மதிப்பீட்டில் இருக்கார். ஒரு பெரிய மகா பிளான் அது. இதில் அவர் பயப்படுறது மத்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற சில ஏஜென்சி மூலம் இவருக்கு நெருக்கடி கொடுத்துருமோன்னு பயப்படுறாரு. அதனால தான் அவங்களுக்கும் தகுந்த மாதிரி ஒரு உருட்டு கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கார். ஸோ இப்போ என்னென்னா, அதனால தான் அவங்கள விட்டு வச்சுருக்காங்க. இவரை சுதந்திரமாக நயினார் எதிராகவே வேலை செய்ய விட்டு வச்சுருக்காங்க. இப்போ என்ன முடிவாகுதுன்னா, நிச்சயமாக அண்ணாமலை தேர்தல் அறிவிப்பு வந்துடுச்சுன்னா ரொம்ப வெளிப்படையாகவே அதிமுகவை எதிர்த்து அவர் இந்த கூட்டணியை சரி பண்ணி பின்னாடி அதை கொண்டு போய் அங்கே சேர்க்கறது, அந்த மாதிரி வேலையை பார்ப்பார். ஸோ இது ஒரு அரசியல் கணக்கு தான். எனக்கு தெரிந்து சகாயத்துக்கு இப்போவே சொல்லிட்டோம்னா சகாயம் வரமாட்டார், பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு அந்த பிஜேபி ஆன்டி பிஜேபி எண்ணம் உள்ளவர். அதனால் அவர் வரமாட்டார். இப்போ அதெல்லாம் கணக்கு போட்டு தான் இந்த சங்கதிகளை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களுடைய நகர்வுகள் எதை நோக்கி போகும் தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.